வணக்கம், வணக்கம். எல்லாரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த எஸ்எஸ்சி ஜிடி 2025க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அதே மாரியான நம்ம சேனலுடைய எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் 2025க்கான கிளாஸஸும் நம்ம வெற்றிகரமா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு அந்த கிளாஸஸில் நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜிகேல ஃபஸ்ட்டு கிளாஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு கிளாஸ்ன்னு சொல்கிறத தாண்டி இதில் ஜிகே பற்றியான இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இதில் பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸாக தான் இருக்க போது. இதுக்கு முன்னாடி நடந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கலெக்ட் பண்ணி ரெகுலர் கிளாஸஸாக கொடுக்க போகிறோம் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இனிமே அதாவது நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி எக்ஸாம் அப்பியர் ஆகணும், எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஐடியாலஜி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸே நம்ம கொண்டு வரோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சில நேரங்களில் நிறைய கொஸ்டின்ஸே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை தான் ரிப்பீட் பண்ணுவாங்க. ஓகேவா? அது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான அதுக்காக தான் நம்ம பார்த்தீங்கன்னா அதிகமாகவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்க்குறது. ஓகேவா? இப்போ இந்த ஜிகே கிளாஸஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் 2025க்கான ஜிகே டாப்பிக்கில் என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு எந்தெந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க எப்படிங்கிற விஷயத்தை ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனை நம்ம பார்த்துக்கலாம். அப்போதைக்கு ஒரு ஐடியாலஜி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த எஸ்எஸ்சி ஜிடி அப்படிங்கிற ஒரு எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒட்டு மொத்தமாக எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா 20 கொஸ்டின்ஸ். ஓகேவா? இந்த 20 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்பாங்க. இந்த 20 கொஸ்டின்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ஒவ்வொரு டாபிக் இவங்க பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா உங்களுக்கு வேணும். ஓகேவா? அதை பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம். இப்போது 20 கொஸ்டின்ஸ் அப்படின்னா ஜிகே. ஓகேவா? ஜிகே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன டாபிக்லாம் தெரியும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஹிஸ்ட்ரி சொல்லுவோம். ஓகே, எஸ் அப்படி தானே. ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி சொல்லுவோம். அப்படி தானே, ஹிஸ்ட்ரி. அதே மாதிரி அடுத்து பாலிட்டி சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் சொல்லுவோம். ஓகே, அடுத்து சயின்ஸ். சயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பாட்னி பயாலஜி அண்டு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் எல்லாமே வந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம எழுதியிருக்கோம்ல ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ் அண்ட் சயின்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் டைம்லேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சிருப்போம். ஓகே, அப்படி தானே? எஸ். இதை தாண்டி என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த ஜிகேல வரும் அப்படிங்கன்னு பார்க்கும்பொழுது ஸ்டாட்டிக் ஜிகே அப்படிங்கிற ஒரு டாபிக் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு இங்கே ஸ்டாட்டிக் ஜிகே அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா? அதை நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ். ஓகேவா? எக்கனாமிக்ஸ்க்கு அப்புறம் ஜியாகிரஃபி. ஓகேவா? அண்ட் சயின்ஸ். ஓகே, சயின்ஸ் இதெல்லாம் நம்ம ஸ்கூல் டைமில் படிச்சிருப்போம். இதெல்லாம் நமக்கு ஓரளவாச்சும் கொஞ்சம் இன்ட்ரொடக்ஷன் இருக்கும். அப்படி தானே? எஸ். பட் இந்த பக்கம் பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகே அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ் இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் பிரித்து பார்த்துக்கணும். ஓகேவா? இதில் இப்போ ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி அண்ட் சயின்ஸ் இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ரெண்டு அண்ட் சயின்ஸ்லையும் 2. ஓகேவா? இப்போ ரெண்டு கொஸ்டின் ஒட்டு மொத்தமாக இங்கே 10 கொஸ்டின்ஸ் வந்துச்சா. மிச்சம் இருக்க 10 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கிலேருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ். ஓகேவா? 5 to 7 வரைக்குமே கேட்கலாம். ஓகேவா? இங்கே 5 to 7 வரைக்கும் கேட்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு 3 to 4. ஓகேவா? 4 to 5 கேட்கலாம். ஓகேவா? அப்படி கூட வச்சுக்கலாம். ஓகேவா? எஸ். ஏன் இங்கே 5 to 7 வரைக்கும் சொல்லியிருக்கேன் அப்படின்னா சில நேரங்களில் அப்படி கேட்டிருக்காங்க. 7 கொஸ்டின்ஸ் வரைக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கல் கேட்டிருக்காங்க. ஒரு 4 கொஸ்டின்ஸ் மிச்சம் இருக்க 3 கொஸ்டின்ஸ் 4 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸை வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த பக்கம் ஒரு 10 கொஸ்டின்ஸு, இந்த பக்கம் ஒரு 10 கொஸ்டின்ஸ். ஓகேவா? இது நம்ம 3ன்னு கூட போட்டுக்கலாம். ஓகேவா? 3லேருந்து 5 கொஸ்டின்ஸ்க்குள்ளே கேட்பாங்க. ஓகேவா? எஸ். அப்போ நம்ம எந்த விஷயத்துக்கு இப்போ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிடச்சிருக்கும். அதாவது ஸ்ட்ராட்டஜிக்கில் தான் அதிகமான ஒரு கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட 7 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? இது தவிர நம்ம இப்போ ஆல்ரெடி நம்ம படித்த ஹிஸ்ட்ரி, பாலிட்டி இதெல்லாம் நம்ம படிக்க தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படிக்கணும். நம்ம எல்லாத்துக்குமே ஈக்குவலான ஒரு இதுதான் கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு மார்க் எடுத்து கரெக்டான கட் ஆஃபுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு இதை நம்மளால் பெற முடியும். அதனால் ஸ்ட்ராட்டஜிக்கை மட்டும் படித்தா போதும், மற்ற இது எல்லாமே படிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது கிடையாது இப்போ நான் சொல்கிற விஷயத்தில். எல்லாமே படிக்கணும். இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி வேணும்ல. எஸ். உங்களுக்கு தெரிஞ்சால் தான்
உங்களுக்கு தெரியாத அல்லது தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டாப்பிக்கில் இவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இந்த டாப்பிக்கில் இவ்வளோ கம்மியாக தான் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு வேணும். ஓகேவா? எஸ். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான இது கிடச்சிருச்சு. ஓகேவா? ஒட்டு மொத்தமாக இங்கே 20 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஓகே, அப்படி தானே? எஸ். ஸோ இந்த 20 கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், எஸ்எஸ்சி ஜிடியில் ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 கொஸ்டின்ஸ் வந்து ஜிகேல கேட்பாங்க. ஓகேவா? ஜிகேல கேட்பாங்க. அப்படி கேட்கும் பொழுது இந்த ஒரு கொஸ்டின் இதில் எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு கொஸ்டின்ஸுக்கு 2 மார்க் வீதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக 40 மார்க் அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ 40 மார்க்குக்கு நீங்கள் வந்து எழுதுவீங்க ஜிகே மட்டும். இதில் நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 0.25 அப்படிங்கிற ஒரு ரேங்கில் வந்து இருக்கும். ஓகேவா? எஸ். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து இங்கே வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கும். ஸோ அதனால் நெகட்டிவ் மார்க்கும் வந்து நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ அதனால் நெகட்டிவ் மார்க்கு இல்லாமல் கரெக்டான கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சரை கொஸ்டின்ஸுக்கு வந்து நம்ம அட்டன் மட்டும் அப்படின்னா ஃபுல் மார்க்கும் நமக்கு கிடைச்சிடும். நெகட்டிவில் மார்க் வந்துன்னா இது லாஸ் ஆகாது. ஓகேவா? அதுதான் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடி ஜிகேல என்னென்ன விஷயங்கள் கேட்பாங்க, எந்தெந்த டாப்பிக்கில் எவ்வளோ வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அப்படியே வந்துன்னா கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகேவா? எஸ். ஸோ கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹூ ஃபவுண்டட் த சத்யசோதக் சமாஜ். ஓகேவா? ஸோ யார் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சத்யசோதக் சமாஜை நிறுவியவர் யார்? ஓகேவா? ஸோ யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சத்யசோதக் சமாஜை நிறுவியது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் ரிலீஜியஸ் அப்படிங்கிற ஒரு அந்த டாப்பிக்லேருந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிதாஸ் தாக்கூர். ஓகே, ஆப்ஷன் 2ல் வந்து காளிதாஸ், ஆப்ஷன் 3ல் வந்து ஜோதி ராவ் பூலே, ஆப்ஷன் 4ல் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களா? ஸோ இதில் இந்த சத்யசோதக் சமாஜ்னு ஒன்று இருக்குல்ல, இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 3ல் இருக்குல்ல ஜோதி ராவ் பூலே. ஓகேவா? ஸோ ஜோதி ராவ் பூலே அப்படிங்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சத்யசோதக் சமாஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதில் தெளிவாக புரிஞ்சுக்கிறேங்க. ஸோ ஏன்னா இந்த மாதிரியான கொஸ்டின் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக அதெல்லாம் இதுவுமே தெரிஞ்சுக்கிறேங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா பண்டிட் பிரிட்ஜ் மகாராஜா வாசன் இந்தியன் டான்சர், கம்போசர், சிங்கர் அண்ட் த எக்ஸ்போனன்ட் ஆஃப் த டேஷ் கல்கா பிந்தானி கரானா ஆஃப் கதக் டான்ஸ் இன் இந்தியா. ஓகேவா? ஸோ என்னடா கொஸ்டின்ஸ் ஒன்றே புரியல் அப்படின்னு பார்க்காதீங்க. கீழே தமிழில் இருக்குது. பண்டிட் பிரிட்ஜ் மகாராஜா ஒரு இந்திய நடன கலைஞர். ஓகேவா? ஸோ இசையமைப்பாளர், பாடகர் மற்றும் அதன் விரிவுரையாளர் ஆவார். டேஷ் கட்கா பிந்தின் கர்நானாவின் இந்தியாவின் கதக் நடனம். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ தமிழ் உள்ள புரியல அப்படின்னா நான் சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா பண்டிட் பிரிட்ஜ் மகாராஜா அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். ஓகேவா? அவர் ஒரு இந்திய நடன கலைஞர். அவர் எந்த டான்ஸில் புகழ்பெற்றவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கதக்குன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த கதக்குங்கிற சொல்லப்படக்கூடிய கிளாசிக்கல் டான்ஸில் ஆடுறதுல புகழ்பெற்றவர் தான் இருக்கிறான் இந்த பண்டிட் பிரிட்ஜ் மகாராஜா அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல அந்த கதக் டான்ஸ் ஆடுறதுல நிறைய அவார்டுகளும் வின் பண்ணியிருக்காரு. ஸோ இவருக்கு வந்து ஒரு சிறப்பு பெயர் தான் அப்புறம் இந்த கல்கா பிந்தானி அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கல்கா பிந்தானி அப்படிங்கிறது எந்த கரானாவிலேருந்து இவருக்கு வழங்கப்பட்டது அப்படிங்கிறத கேட்குறாங்க. அதோட இவரோட சொந்த கரானாங்கிறாங்களே அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஒவ்வொருத்தவங்க வந்து ஒரு இடத்துல படிச்சிருப்பாங்களே ஸ்கூல்னு சொல்லுவாங்களே அது மாதிரி தான். ஓகேவா? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பண்டிட் பிரிட்ஜ் மகாராஜா அப்படி ஒருத்தர் இருக்காருன்னா அவரை வந்து பார்த்தீங்கன்னா எந்த கரானாவில் படித்து வந்தார் அப்படிங்கிறது தான் அந்த கரானான்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த கரானா அப்படிங்கிறது தான் வந்து கேட்குறாங்க. இந்த பண்டிட் பிரிட்ஜ் மகாராஜா அவருடைய எந்த கரானாவை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஹைதராபாத். ஓகே, ஆப்ஷன் 2ல் லக்னோ, ஆப்ஷன் 3ல் ஆக்ரான், ஆப்ஷன் 4ல் குவாலிகர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கரெக்டான அதாவது இந்த பண்டிட் பிரிட்ஜ் மகாராஜா அப்படிங்கிறவர் எந்த கரானாவை சேர்ந்தவர் பார்த்தீங்க அப்படின்னா லக்னோ கரானா. ஓகே, ஸோ லக்னோ கரானாவை சேர்ந்தவர் தான் இந்த பண்டிட் பிரிட்ஜ் மகாராஜா அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர். ஸோ இதில் கதக் அப்படிங்கிற ஒரு நடனம் இருக்குல்ல, அது எந்த மாநிலத்தினுடைய கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய கிளாசிக்கல் டான்ஸாக வந்து கதக். ஓகேவா? ஸோ நார்த் இந்தியா ஃபுல்லாகவே கதக் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் டான்ஸஸாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. ஸோ அதனால் அதேமாதிரி தெரிஞ்சுக்கிறேங்க. பண்டிட் பிரிட்ஜ் மகாராஜா அப்படிங்கிறவர் எந்த கிளாசிக்கல் டான்ஸ் ஆடுறதுல புகழப்பட்டவர் அப்படிங்கிற இன்னொரு கொஸ்டின்ஸும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் எந்த கிளாசிக்கல் டான்ஸ் ஆடுற புகழ்பெற்றவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கதக். ஓகேவா? ஸோ கதக்குங்கிறது எந்த மாநிலத்துடைய
கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது உத்தரப்பிரதேசம் சொல்லுங்கள். அதே மாதிரி பண்டிட் பிர்ஜு மகாராஜா எந்த கரானாவை சேர்ந்தவர் அப்படின்னு பார்க்கும்பொழுது லக்னோ கரானா. ஓகேவா. ஸோ அவருக்கு வழங்கப்பட்ட ஒரு முக்கியமான இதுதான் தான் இந்த கல்கா பிந்தானி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இது வந்து தான் சொல்லப்படும். ஓகேவா. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸராகவும் இருக்கார், கம்போசராகவும் இருக்கார், சிங்கராகவும் இருந்திருக்காரு. ஓகேவா. ஸோ அதனால் இவ்வளவு புகழையும் பெற்றவர் தான் இந்த பண்டிட் பிர்ஜு மகாராஜா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ இதில் இதுக்கான அந்த கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரையும் தெரிஞ்சுக்கிறங்க, இதில் எக்ஸ்ட்ரா சொல்லப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸையும் தெரிஞ்சுக்கிறங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, விச் இன்ஸ்டிடியூஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 2015 இன் த பிளேஸ் ஆஃப் பிளானிங் கமிஷன்ஸ் இன் இந்தியா. ஓகேவா. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்திய திட்ட கமிஷனின் இடத்தில் 2015 நிறுவப்பட்ட நிறுவனம் எது. ஓகேவா. ஸோ இதுதான். ஸோ இதில் என்ன வரும். ஸோ இதில் இந்திய திட்ட கமிஷனின் இடத்தில் 2015 நிறுவப்பட்ட இடத்தில் வேறு எந்த தான் அதாவது 2015 ஆல்ரெடி இந்த பிளானிங் கமிஷன் இருந்த இடத்துல வந்து வேற ஒரு விஷயத்தை ஆல்டர்னேட்டிவாக மாற்றிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அப்படிப்பட்டது எது வந்து தான் மாற்றினாங்க தான் கேட்குறாங்க. ஆப்ஷன் 1 நப்ராண்ட். ஓகே. ஸோ அதே மாதிரி ஆப்ஷன் 2 நித்தி ஆயோக், அண்ட் ஆப்ஷன் 3 செபி, அண்ட் ஆப்ஷன் 4 வந்து ஆர்பிஐ அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 2015 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது, அதாவது பிளானிங் கமிஷன் இருந்த இடத்துல ஆல்டர்னேட்டிவாக வந்து கொண்டு வரப்பட்டது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 2 உள்ள நித்தி ஆயோக். ஓகே. ஸோ நித்தி ஆயோக் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது தான் அப்புறம் திட்ட கமிஷன்ஸை தடை பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2015 நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்டியூஷன். ஓகேவா. ஸோ திட்ட கமிஷன் என்ன பண்ணுச்சோ அந்த வேலையை தான் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்புறம் இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா. ஸோ கடைசியாக அந்த பிளானிங் கமிஷன்கிறோட வேலை என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறது ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்குமே 5 ஆண்டு திட்டங்கள் அப்படிங்கிறத வந்து கொண்டுகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது 1950 வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 15. ஓகேவா. ஸோ மார்ச் 15 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒவ்வொரு 5 ஆண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா திட்டங்களை வகுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து கிட்டத்தட்ட 2015 வரைக்குமே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 2015க்கு அப்புறம் வந்து இந்த பிளானிங் கமிஷனர்ஸை வந்து தடை பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வந்து 2015 இந்த நித்தி ஆயோக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா. ஸோ இதை தெரிஞ்சுக்கிறங்க. ஸோ இது வந்து எக்கனாமிக்ஸில் வந்து கேட்கப்படக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். ஓகேவா. டாபிக் ஆல்ரெடி நம்ம ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்தோம்ல, இந்த கொஸ்டின்ஸ் அதாவது இது என்னென்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்குன்னு ஆல்ரெடி நான் சொன்னேன்ல, ஸ்ட்ராட்டஜிக்கு அதுலேருந்து கேட்கப்படக்கூடிய ஒரு டாபிக் தான் அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் இந்த கொஸ்டின்ஸ். ஓகேவா. ஸோ அதனால் எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறங்க. இதை எக்ஸ் அண்ட் பைமெஷன்ஸை சொன்னதுமே வந்து ஸ்ட்ராட்டஜிக்கே தான். ஓகேவா. ஸோ அந்த கதக் டான்ஸ் அங்கே ஆடப்படக்கூடியது எந்த கரானா இது எல்லாமே வந்துடும். ஓகேவா. ஸோ அப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க. அக்கார்டிங் டு த உமன்ஸ் ரிசர்வேஷன்ஸ் பில் 2023 how many seats of Lok Sabha and the state legislative assemblies reserved for the women. ஓகேவா. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து என்னடா அது 2023 வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது கரண்ட் அஃபேர்ஸ் கூட ரிலேட்டடான ஒரு கொஸ்டின்ஸ். ஓகேவா. ஸோ இந்த பில் அதாவது இப்போ கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ் சரி இது வந்து இனிமேல் நிரந்தரமான ஒரு இதாக தான் வரப்போகுது. ஏன் அப்படின்னா இது ஒரு முக்கியமான ஒரு பில், அதாவது உமன் ரிசர்வேஷன் பில் அப்படிங்கிறது 2023 பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பில்லை பற்றி இனி வர எக்ஸாமினேஷன்ஸில் எத்தனை வருஷம் ஆனாலும் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓகேவா. ஸோ அதனால் இப்போ நமக்கு ரீசெண்டாக பார்க்கறதுனால கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் எஸ்எஸ்ஜிடி எக்ஸாம் எழுதும்போது 2025 ஸோ அப்போதைக்கு வந்து போகிறோம் இது 2 இயர் பேக்கான, அதாவது 2 வருஷத்துக்கு அப்புறமான ஒரு கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ். ஓகேவா. ஸோ அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவின்படி 2023 மக்களவை மற்றும் மாநிலவை சட்டமன்றங்களில் எத்தனை இடங்கள் உள்ளன பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஓகேவா. ஸோ இது வந்து எவ்வளோ பங்கு வந்து தான் ஒதுக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கணும். பெண்கள் ஒதுக்கீடு மசோதா அப்படிங்கிறது எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸும் கேட்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ 2023 ஆண்டில் தான் வந்து பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா அப்படிங்கிற கொண்டு வரப்பட்டது. இந்த பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே, அதாவது மக்களவை அதே மாதிரி வந்து மாநிலங்கள் சட்டமன்றம். ஓகேவா. ஸோ நம்ம ஒவ்வொரு மாநிலத்துக்குமே சட்டமன்றம் இருக்குங்களா, அங்கேயும் சரி அதே மாதிரி தான் மக்களவை சொல்லப்படக்கூடிய நாடாளுமன்றத்தில் இருக்க அங்கேயுமே சரி அங்கே பெண்களுக்கு எவ்வளோ ஒதுக்கீடு, அதாவது எவ்வளோ ஒரு ஒட்டுமொத்த உறுப்பினர்களில் இவ்வளோ பங்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து இடஒதுக்கீடு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் இந்த பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா 2023. ஸோ அதில் எவ்வளோ பங்கு அப்படிங்கிறதா இங்கே கொஸ்டின்ஸை கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ ஆப்ஷன் 1 1/4, அதாவது 4 பங்கு, ஆப்ஷன் 2 half பாதி, அண்ட் ஆப்ஷன் 3 1/3 3 பங்கு, அண்ட் ஆப்ஷன் 4 வந்து 2/3 3/2 பங்கு அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து கரெக்டானது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த உமன்ஸ் ரிசர்வேஷன் பில் 2023 படி வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபா அண்ட் ஸ்டேட் லீகலிட்டி அசம்பிளியில் வந்து எவ்வளோ பெண்களுக்கான ஒதுக்கீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3
ஒரு பங்கு ஓகேவா. ஸோ 3 ஒரு பங்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அளவு தான் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இங்கே வழங்கப்படுது ஓகேவா. ஸோ இந்த பில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த கொஸ்டின்ஸு எஸ்எஸ்சி எம்டிஎஸ்லையுமே கேட்டது இருக்காங்க. ஸோ அதே மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து எஸ்எஸ்சி ஜிடிலையுமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இதையுமே தெரிஞ்சுக்கிறோங்க ஓகேவா. எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா which Indian musician is the first singer to get the highest civilian honor the பாரத ரத்னா ஓகேவா. ஸோ அதாவது என்னன்னா பாரத ரத்னா என்ற அதிக சிவிலியன் கௌரவத்தை பெற்ற முதல் பாடகர் யார் ஓகே. ஸோ பாரத ரத்னா அப்படிங்கிற ஒரு இந்தியாவோட சிவிலியன் அவார்ட்ஸில் வந்து மிக உயர்ந்த சிவிலியன் அவார்ட்ஸாக வந்து அதாவது கௌரவமாக வந்து சொல்லப்படக்கூடியது இந்த பாரத ரத்னா அவார்டு தான் ஓகேவா. ஸோ இதுதான் இந்தியாவிலே ஹையஸ்ட் அவார்டாக வந்து சொல்லப்படக்கூடியது. அந்த அவார்டு வின் பண்ண முதல் பாடகர் யார் அப்படிங்கிறத இங்கே கொஸ்டின்ஸ் கேட்குறான் ஓகேவா. ஸோ ஆப்ஷன் 1 வந்து ஆர்டி பர்மன், அண்ட் ஆப்ஷன் 2 வந்து எம்எஸ் சுப்புலட்சுமி, அண்ட் ஆப்ஷன் 3 வந்து ஜாகிர் ஹுசேன், அண்ட் ஆப்ஷன் 4 வந்து ஏஆர் ரஹ்மான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹையஸ்ட் சிவிலியன் ஹானர் அவார்டான பாரத ரத்னா அப்படிங்கிறது வழங்கப்பட்டது. அதுவும் இந்த முதல் சிங்கராக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வழங்கப்பட்டது அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்குறாங்க. இதில் யார் வருவா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 2ல் உள்ள எம்எஸ் சுப்புலட்சுமி. ஸோ எம்எஸ் சுப்புலட்சுமி அப்படின்னு சொல்கிறக்கூடியவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த பாரத ரத்னா அவார்டை வென்ற முதல் பாடகராக வந்து நான் இருக்கேன். புரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ இந்தியாவின் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டான இந்த பாரத ரத்னா அவார்டை பெற்ற முதல் பாடகராக வந்து எம்எஸ் சுப்புலட்சுமி அப்படிங்கிறவங்க வந்து தான் இருக்காங்க. ஸோ எம்எஸ் சுப்புலட்சுமி அப்படிங்கிறவங்க வந்து அவங்களோட நேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை ஓகேவா. ஸோ மதுரை, ஸோ தமிழ்நாடு ஓகேவா. ஸோ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அதுவும் பர்டிகுலராக மதுரையை சேர்ந்தவங்க தான் இந்த எம்எஸ் சுப்புலட்சுமி அப்படிங்கிறவங்க வந்து தான் இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மியூசிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடிக் மியூசிக் வந்துன்னா கர்நாடிக் மியூசிக் வோக்கலிஸ்ட் ஓகேவா. கர்நாடிக் வோக்கலிஸ்டாக வந்து தான் இருக்காங்க ஓகேவா. ஸோ எம்எஸ் சுப்புலட்சுமி மதுரை, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ இதேமாதிரி ஒரு தடவை கேட்டிருந்திருக்காங்க. ஸோ அவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த மியூசிக் அதாவது ஹிந்துஸ்தானிக்கா கர்நாடிக்ஸா அப்படி மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கரெக்டானதுன்னா கர்நாடிக்ஸ் வோக்கலிஸ்ட் ஓகேவா. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதில் வந்து புகழ்பெற்றவங்க அப்படி மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸும் கேட்டிருந்திருக்காங்க. அதில் எம்எஸ் சுப்புலட்சுமி அப்படிங்கிறவங்க வந்து வோக்கலிஸ்ட் ஓகேவா. ஸோ வோக்கலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிக்கிறங்க. வோக்கலிஸ்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டானது ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஆல்ரெடி ஏஆர் ரஹ்மான் அப்படிங்கிறவங்க வந்து சென்னை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஓகேவா. எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஒரு சில இடத்துல நம்ம யூஸ்ஃபுல்லாக போடுற எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிறங்க. அது உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. டேஷ் இஸ் த டோட்டல் ப்ராசஸ் ஆஃப் கலெக்டிங், கம்பைலிங், அனலைசிங் அண்ட் டிஸ்மினேட்டிங் டெமோகிராஃபிக், எக்கனாமிக் அண்ட் சோசியல் டேட்டா பேட்டர்னிங் at a specific time of all persons in a country or a well defined part a country. அதாவது என்னன்னா டேஷ் ஒரு நாட்டில் அல்லது ஒரு நாட்டின் வரையறுக்கப்பட்ட பகுதியில் உள்ள அனைத்து நபர்களையும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மக்கள் தொகை, பொருளாதாரம், சமூக தரவுகள் சேகரித்தல், தொகுத்தல், பகுத்தாய்வு செய்தல் மற்றும் பரப்புதல் ஆகியவற்றின் மொத்த செயல்முறையாகும் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. இங்கே ஆப்ஷன் 1ல் பாப்புலேஷன் சென்செக்ஸ், ஆப்ஷன் 2ல் நேஷனல் சர்வே, அண்ட் ஆப்ஷன் 3ல் பாப்புலேஷன்ஸ், அண்ட் ஆப்ஷன் 4ல் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு, தேசிய ஆய்வு, மக்கள் தொகை அண்டது அரசியல் அமைப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்த டெஃபனிஷன்ஸ் படி பார்க்கும்பொழுது அதாவது ஒரு நாட்டின் வரையறுக்கப்பட்ட பகுதியில் அனைத்து நபர்களின் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மக்கள் தொகையை பற்றி எப்படி பேசும்பொழுதே வந்தால் அது மக்கள் தொகை கணக்கெடுப்பாக தான் நம்ம இருக்க முடியும். புரியுதுங்களா அவங்களுக்கு. அதாவது ஒட்டுமொத்தமாக மக்கள் தொகை மட்டும் கிடையாது, மக்கள் தொகை, பொருளாதாரம் மற்றும் சமூக தரவு இது எல்லாத்தையும் சேமித்து ஒரு தொகுத்து பகுத்தாய்வு செய்து அதாவது இதில் இவ்வளோ பேர் இருக்காங்க, அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது தான் வெறுமனை இவ்வளோ பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட மாட்டாங்க ஓகேவா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் படித்தவங்க, இவ்வளோ பேர் படிக்காதவங்க, இவ்வளோ இந்த மாநிலத்தில் இவ்வளோ பேர் வந்து அதிகமாக படிச்சிருக்காங்க, இந்த மாநிலத்தில் இவ்வளோ பேர் வந்து குறைவாக படிச்சிருக்காங்க, இந்த மாநிலத்தில் மக்கள் தொகைங்கிறது இவ்வளோ அதிகமாக இருக்குது, இவ்வளோ இந்த மாநிலத்தில் குறைவாக இருக்குது, இவ்வளோ பேர் பிறந்திருக்காங்க, இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, அதே மாதிரி இவ்வளோ ஆண்களுக்கு இவ்வளோ பெண்கள் இருக்காங்க, அதே மாதிரி இந்த மதத்தினர் இவ்வளோ அதிகமாக இருக்காங்க, இந்த ட்ரைபு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்காங்க, இந்த ட்ரைப் குறைவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான விஷயத்தையுமே வந்து தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் இங்கே கொடுத்த டெஃபனிஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இணையானது தான். இப்போ கரெக்டானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மக்கள் தொகை கணக்கெடுப்பு, தேசிய ஆய்வு, மக்கள் தொகை அண்டு அரசியலமைப்பு இதெல்லாம் பார்க்கும்பொழுது இதில் கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் ஓகேவா. ஸோ இங்கே வந்து மக்கள் தொகைக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் வித்தியாசம் இருக்குது ஓகேவா. ஸோ மக்கள் தொகைங்கிறது ஜென்ரலாக இங்கே இவ்வளோ பேர் தான் இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன், இவ்வளோ பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறதா மக்கள் தொகை ஓகேவா.
மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது எல்லா விஷயத்தையுமே பார்க்கக்கூடியது. ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்றேன். பாப்புலேஷன் சென்செக்ஸ் அப்படிங்கிறது தான் இதில் கரெக்டான ஒன்று. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, பாப்புலேஷன் சென்செக்ஸ் இஸ் த டோட்டல் ப்ராசஸ் ஆஃப் கலெக்டிங், கம்ப்ளைங், அனலைசிங் அண்ட் த disseminating demographic, economic and social data pertaining at the specific time of all persons in a country or a well definite part of a country அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ அதனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது தான் அதுதான் இங்கே கொடுத்துருக்க இந்த டெஃபனிஷன்ஸ்க்கான கரெக்டான ஒரு ஆன்சராக வந்து தான் இருக்கும். ஓகேவா? புரிஞ்சா? ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சென்செக்ஸை வச்சு கேட்கப்படக்கூடிய கொஸ்டின்ஸில் வந்து கேட்கக்கூடியது. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கில் வரக்கூடியது. இருந்தாலுமே வந்து பார்த்தா இதை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. எக்கனாமிக்ஸ்லையும் ஜியாகிரஃபியில் வந்து பார்த்தா இந்த டாபிக் வந்து தான் அப்பியர் ஆகும். ஓகேவா? அதனால் இதையுமே தெரிஞ்சுக்கிறோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. டேஷ் இஸ் த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு மெஷர் ஆஃப் மணி சப்ளை. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, டேஷ் பண விநியோகத்தில் பொதுவாக பயன்படுத்தப்படும் அளவீடு ஆகும். ஓகேவா? ஸோ அப்படி என்ன வருது, ஆப்ஷன் 1ல் M2, ஆப்ஷன் 2ல் M4 அண்ட் ஆப்ஷன் 3ல் M1 அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா M3. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது வரும், பண விநியோகத்தில் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய அளவீடு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 3ல் உள்ள M3. ஸோ M3 அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இதில் பண வெளியீடு அப்படிங்கிறது இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக சொல்லப்படக்கூடியது. ஸோ இந்த M3 அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி காமன்லி மணி சப்ளை அப்படின்னு சொன்னாவே வந்து உங்களுக்கு M3 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ M3 தான் பார்த்தீங்கன்னா பண விநியோகம் அப்படிங்கிறதுக்கான அளவீடாக வந்து சொல்லப்படக்கூடிய. ஓகேவா? ஸோ M3 அப்படின்னா மணி சப்ளை. ஓகே, ஸோ மணி சப்ளை அப்படின்னா M3னா மணி சப்ளை. ஓகே, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறோங்க. ஸோ இது நிறைய ட்ரிப் கேட்டிருக்காங்க. ஸோ திரும்ப திரும்ப கேட்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கிறோங்க. இது எக்கனாமிக்ஸில் கேட்கப்படக்கூடிய ஒரு டாபிக். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா விச் இந்தியன் டான்சர் வின் சங்கீத நாடக அகாடமி அவார்ட் ஃபார் ஒடிசி டான்ஸ் இன் 2018. ஏன்னா அது 2018 கொஸ்டின்ஸ்க்கு இது கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கும். அப்படி மாதிரி கன்ஃபியூஷன்லாம் வேணாம். இந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா சங்கீத நாடக அகாடமி அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு வருஷமே இதெல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்கப்பட்டதில் வந்து சங்கீத நாடக அகாடமி அவார்டு தான் 2018 வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வழங்கப்பட்டது அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வரும், ஆப்ஷன் 1ல் சுர்பான் சென். ஓகே, ஆப்ஷன் 2ல் டாக்டர் அருண் மொத்தாய் அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து எல்எம் இந்திரா தேவி அண்ட் ஆப்ஷன் 4ல் அகம் லட்சுமி தேவி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2018 ஒடிசி டான்ஸுக்கான சங்கீத நாடக அகாடமி கொடுத்தாங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 4ல் இருக்குல்ல இந்த அகலம் லட்சுமி தேவி. ஓகே, ஸோ அகம் லட்சுமி தேவி அப்படிங்கிறவங்களுக்கு தான் வந்து 2018 ஒடிசி நடனத்துக்கான சங்கீத நாடக அகாடமி விருது வந்து பெற்ற இந்திய நடன கலைஞராக வந்து இவங்க இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இதை ஞாபகம் வச்சுக்கிறேங்க. ஸோ அப்போ இனிமேல் அகம் லட்சுமி தேவி அப்படின்னு சொன்னாவே அவங்க எந்த டான்ஸில் புகழ்பட்டவங்கன்னா ஒடிசி டான்ஸு. இவங்க 2018 வந்து பார்த்தீங்கன்னா சங்கீத நாடக அகாடமி அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதில் நிறைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, அதனால் தெரிஞ்சுக்கிறேங்க. ஸோ அகம் லட்சுமி தேவினா ஒடிசி டான்ஸு, இவங்களுக்கு 2018 சங்கீத நாடக அகாடமி அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ தேங்க்யூ கைஸ். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் அப்படிங்கிறனால கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஸோ அதனால் இனிமேல் வரக்கூடிய கிளாஸஸில் வந்து கொஸ்டின்ஸும் நிறையா இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற போடாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டடான அப்டேட்டுகள் மற்றும் டெய்லி கிளாஸஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து இங்கே கிடைச்சிடும். அது தவிர வந்து டெஸ்ட் பிடிஎஃப் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் எஸ்எஸ்சி எந்த எக்ஸாம் படித்தாலுமே வந்து உங்களுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸ், அதாவது எல்லா பிடிஎஃப்மே வந்து உங்களுக்கு அங்கே கிடைக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ கைஸ்.